பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனம் இந்த சம்பவம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெதஸ்தான்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் ஒரு விசேஷமான குளம். அந்த பெதஸ்தா என்கிற குளத்தை சுற்றிலும் அநேக வியாதிக்காரர்கள், சூம்பின உறுப்புடையவங்க, இன்னும் குருடர்கள், சப்பானிகள், முடவர்கள், இப்படிப்பட்ட பலவிதமான வியாதியினால பீடிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க அப்படின்னா, அந்த குளத்தை ஒரு அப்பப்போ சில சமயத்தில் தூதன் கலக்குவாங்க. கலக்கிற டைமில் யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க என்ன ஆவாங்க, சுகம் அடைவாங்க. அதனால அந்த குளத்தை சுற்றிலும் யார் இருப்பா அப்படின்னா அநேக வியாதிக்காரர்கள் இருப்பாங்க. அந்த வியாதிக்காரர்களை ஒருவனாக தான் யார் இருந்தா அப்படின்னா, அந்த 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. எத்தனை வருஷமா வியாதி கொண்டிருந்தான், வியாதியா இருந்தான் அந்த மனுஷன். 38 வருஷமா வியாதியா இருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 வருஷமா வியாதியா இருந்தான். பாருங்க, அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கும் போது யார் ஃபர்ஸ்ட் இறங்குவாங்களோ அவங்க சுகம் அடைவாங்க. அப்போ இந்த மனுஷன் 38 வருஷமா அங்கதான் இருக்கிறான். அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, 6வது வசனத்தை பார்த்துருந்தான். படுத்திருந்தா அவனை இயேசு கண்டு, அவன் படுத்து கிடக்கான். அவன் சோர்ந்து போயிட்டான். 38 வருஷமா அவனுக்கு சரீரத்தில் வியாதி. அதனால அவன் சோர்ந்து போய் படுத்து கிடக்குறான். அவன் அநேக நேரத்தில் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அந்த அடுத்த வசனத்தை, அந்த 6, 7வது வசனத்தெல்லாம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு அவன் சொல்றான். பாருங்க, இந்த மனுஷன், அந்த வியாதியாக இருந்த 38 வருஷமாக வியாதியாக இருக்கிற மனுஷன் அநேக நேரத்தில் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அந்த குளத்தில் எப்படியாவது இறங்கிடணும், இந்த வாட்டியாவது இறங்கி நான் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அநேக நேரத்தில் அநேக வேளையில் அந்த தூதன் குளத்தை கலக்கும் போது அவன் இறங்க ட்ரை பண்ணியிருக்கான், முயற்சி பண்ணியிருக்கான். முயற்சிக்கிற அந்த பக்கத்தில் வந்தோடனே அவன் இறங்குறதுக்கு முன்னாடி வேற யாராவது அவன் இறங்கி சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறாங்க. பெற்று கரையேறிருக்கான். அவன் அதான் சொல்கிறான், நான் குளத்தில் என்னை கொண்டு போய் விடுறதுக்கும் யாரும் இல்லை. நானாவது ட்ரை பண்ணி அதில் இறங்குறதுக்கு முன்னாடி யாராவது இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். பாருங்க, அந்த டைமில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துகிட்டு நீ போ, நீ ஏன் இங்கே இருக்கிற, நீ எழுந்துரு, நான் இருக்க உனக்கு, நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு. அவன் பாருங்க, அவனுக்கு அந்த 38 வருஷமா அவன் வியாதியோடு இருந்ததுனால அவன் படுத்து அவன் சோர்ந்து போய் அவன் படுத்துட்டான். இன்றைக்கும் நம்மளும் பாருங்க, அநேக நேரத்தில் எப்படி இருக்கிறோம், நம்மளும் விரும்புகிற காரியங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னா அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். அப்படி தானே? இந்த 38 வருஷமா வியாதியாக இருக்கிற மனுஷனை போல நாமும் அநேக காலமாய், அநேக வருஷங்களாய் நம்முடைய சரீரத்திலேயே இருக்கட்டும், இன்னும் நிறைய காரியங்களில் நம்ம சோர்ந்து போய் வியாதியாக இருக்கும்போது, இன்னும் நன்மைகள் கிடைக்காத டைமில் கிட்ட நெருங்கி வருகிற நன்மை நம்ம கை தவறி போய் இன்னொரு ஆளுக்கு போகும்போது அநேக நேரங்களில் சோர்ந்து போய் படுத்துடுறோம். அப்படி தானே? ஆண்டவரான சொல்கிறாரு, இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம பார்த்து சொல்கிறாரு, சோர்ந்து போயிட்டியா, ஏன் படுத்து கிடக்குற, எழுந்துரு, இதுக்கு தான் நான் உன்னை அபிஷேகத்தனா, இதுக்கு தான் நான் உன்னை ரட்சித்தனா, இதுக்கு தான் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தனா, எலும்பு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எழுந்துருங்க, உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்க. நீங்கள் வியாதியாக இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு உங்கள் கூட இருக்கிறாங்க. பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்களை கை தூக்கி விடுவதுக்கு இயேசு இருக்கிறாங்க. கவலையே படாதீங்க. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. இயேசுவை பார்த்து அழுங்க. அவன் இந்த மனுஷன் சோர்ந்து போயிட்டான். அவன் 38 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமா அவனை விசாரிக்கிறதுக்கும் யாரும் இல்லை.
அந்த குளத்தில் அநேக பேர் இருக்கிறாங்க. நான் பாருங்க, அநேக வியாதிஸ்தர்கள் இருக்காங்க. குருடர் இருக்கிறாங்க, சூமன உருப்படியவங்க இருக்கிறாங்க. அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அவன் சொல்கிறான், எனக்கு தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, யாரும் இல்லை, தன்னந்தனியாக இருக்கிறேன். நானாவது முயற்சி பண்ணி நான் போதுக்கு நான் ட்ரை பண்ணாலும் வேற யாராவது அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்குதில்ல. யோசிச்சு பாருங்க, நம்மளும் அநேக நேரங்களில் நம்மளை கேர் பண்ணுறதுக்கு, நம்ம பலவீனப்படும் போது பிரச்சனைகள் மத்தியில் நம்மளை ஆறுதல் படுத்துக்கிறதுக்கு, நம்மளை கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்படி தானே? சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசு உங்கள் கூட இருக்கிறாங்க. ஏசு உங்கள் கூட இருக்கிறாங்க. ஏசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஏசுவை பிடிச்சிக்கோங்க. உங்கள் கண்ணீர் எல்லாம் மாற்றுவாங்க. இந்த 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 மனுஷன் கேட்கல, ஆண்டவரை என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு கேட்கல. நீங்கள் பாருங்கள், அந்த 2வது வசனத்துலேருந்தே நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் கேட்குறாரு. 6வது வசனத்தில் கேட்குறாரு, அவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சு அவனை நோக்கி கேட்குறாரு, சொஸ்தமாகணும்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் இவன் ஆமாம் ஆண்டவரே, என்னை நான் சொஸ்தமாகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு அவன் ஒருவேளை உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அவன் வெளியே காட்டலை பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எழுந்துருங்க, எதுக்கு இப்படி இருக்கிற, எழுந்துரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் பக்க பலமாக நான் இருக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை இதுக்காகவா, நீ எதுக்கு சோர்ந்து போயிருக்கிற, எதுக்கு போய் இந்த படுக்கையில் அப்படி கிடக்கிற, சோர்ந்து போய் எதுக்கு படுத்து கிடக்கிற, எதுக்கு இப்படி இருக்கிற, எழும்பு, நான் உன் கூட இருக்கேன், இதுக்காகவா உன்னை அபிஷேகிச்சேன், இதுக்காகவா நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இதுக்காகவா உன்னை உன் குடும்பத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இதுக்காகவா நான் இப்போ உன்னை ரட்சித்தேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு. உங்களை குறித்த, உங்கள் குடும்பத்தை குறித்த, உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு தேவ திட்டம் உண்டு. உங்கள் கவலைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறாங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எழும்புங்க. அந்த 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த மனுஷனை பார்த்து சொன்னது போல் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்க, ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். உங்களுக்கு மனசில் இருக்கிற பிரச்சனைகள், ஏதாவது சோர்வுகள் இருக்குதா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களே, என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லையே, என்னை கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு அப்படி ஏளனமாக தானே போகிறாங்க, மேலோட்டமாக பார்த்துட்டு தானே போகிறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு எனக்கு சொல்லலையே, அவங்களுக்கு தெரியுமே, அவங்களால முடிஞ்சு எனக்கு நன்மை செய்யலையே அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்களை பார்க்குற ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. உங்கள் இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாங்க. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் பார்க்கலையே, அவங்க இப்படி பண்ணலையே, இப்படி செய்யலையேன்னு யோசிக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி கஷ்டங்கள் இருக்கும், மனசில் பாரம் இருக்கும், அதெல்லாம் ஆண்டவருக்கு மத்தியில் இறக்கி வைங்க. ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் அண்ணால போல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக இறங்குவாங்க. எழும்புங்க. இப்படி சோர்ந்து போய் கிடக்காதீங்க. உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் அநேகம் உண்டு. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகிக்கணும், தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சாதாரணமெல்லாம் தெரிந்து கொள்ள மாட்டார். அந்த மனுஷனை ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உங்களை குறித்து ஆண்டவருக்கு பெரிய திட்டம் உண்டு. எழும்புங்க. எழுந்து உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.